miscellaneous exerciseலாம் பார்க்கலாம். Evaluate I to the power 18 plus 1 by I to the power 25 the whole cube. உங்களுக்கு ஒன்று தெரியும், I squared equal to minus 1. ஸோ இதுதான் இங்கே இப்போ யூஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் எழுதிக்கிறேன். இப்போது I பவர் 18ஐயும் இந்த 1 by I பவர் 2 25ஐயும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இப்போ 18 9 into 2ன்னு பிரிக்க போகிறேன். 25 24 plus 1 அப்படி பிரிக்க போகிறேன். I to the power 18 9 into 2ன்னு சொன்னேன்னா, ஸோ I squared power 9. ஓகேவா? இப்போ I squaredனா minus 1 to the power 9 ஆகிடும். ஓகே, அடுத்து இப்போ இங்கே 1 by I to the power 25. 25ஐ எப்படி பிரிக்கிறேன்னு சொன்னேன், 24 plus 1 அப்படி பிரிக்க போகிறேன். ஸோ 1 divided by I to the power 24 into I. அப்போ இங்கே பவர் ரெண்டும் இங்கே 24 plus 1னா 25 வந்துடும். ஓகே, த ஹோல் கியூப். ஓகேவா? சரி, இங்கே I ஸ்கொயர்டுக்கு minus 1 போட்டாச்சு. அப்போ 9 ஹோல் பவர் 9 அது அப்படியே இருக்கட்டும். இங்கே I பவர் 24 இங்கே 24 2 into 12ன்னு பிரிக்கலாமா? அதான் பண்ண போகிறேன். ஸோ I ஸ்கொயர்டு பவர் 12 into I the whole cube. ஹோல் கியூபை கேரி பண்ணிகிட்டே வாங்க. அடுத்து minus 1 to the power 9 இருக்குது. ஆடு பவர் அப்படின்னா அந்த மைனஸ் அப்படியே இருக்கும். ஈவன் பவராக இருந்ததுன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ minus 1. இங்கே I ஸ்கொயர்டுக்கு பதில் minus 1 போடுறேன். minus 1 to the power 12 into I the whole cube. minus 1 plus minus 1 to the power 12 ஈவன் பவராக இருக்கிறனால இது plus 1 ஆகிடுச்சு. ஸோ 1 into ஐனா I தான். அப்போ 1 by I அப்படின்னு வந்திருக்கு. 1 by I the whole cubeன்னு கிடச்சிருக்கு. இதை LCM எடுத்துக்கலாம். LCM எடுத்து ரேஷனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா கியூப் ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ minus I plus 1 divided by I LCM எடுத்திருக்கேன். the whole cube. கீழே I வச்ச டேர்ம் இருக்கக்கூடாதுல்ல. எப்படி √2 √3 ரூட் டேர்ம் டினாமினேட்டரில் இருக்கக்கூடாதோ அதே மாதிரி I டேர்ம் டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. ஸோ ரேஷனலைஸ் பண்ணுறோம். minus I plus 1 divided by I into minus I by minus I. சரியா? சரி, இப்போ இந்த மைனஸ் ஐயை வச்சு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். minus I into minus I. ஸோ ப்ளஸ் I ஸ்கொயர்டு அப்படி எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து மாற்றிக்கலாம். அடுத்து 1 into minus I அப்படின்னா minus I by I ஸ்கொயர்டு minus I ஸ்கொயர்டு the whole cube. இப்போது I ஸ்கொயர்டுனா இங்கே minus 1ன்னு வந்துடும். இந்த I அப்படியே இருக்கும். கீழே minus I ஸ்கொயர்டு. I ஸ்கொயர்டோட வேல்யூ minus 1. அப்போ இங்கே மைனஸ் சேர்ந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஓகே, அப்போது நியூமரேட்டர் மட்டும் இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1ன்னு கீழே போயிடும். அப்போ நியூமரேட்டர் minus 1 minus I the whole cubeன்னு இருக்கும். சரியா? இப்போது A plus B the whole cube ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா, A minus B the whole cube ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ரெண்டுமே இங்கே செட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த மைனஸ் ரெண்டு டேர்முக்கும் காமனாக இருக்கனால மைனஸை வெளியில் எடுத்துடணும். அப்போது மைனஸ் 1 இன்ட்டு இங்கே என்ன இருக்கும், ப்ளஸ் 1 ப்ளஸ் I the whole cubeன்னு இருக்கும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் minus 1 minus I அப்படி வருதா? ஸோ 1 ப்ளஸ் I ஹோல் கியூப் A ப்ளஸ் B the whole cube ஃபார்முலா இப்போ போடணும். அப்போது இந்த minus 1 அப்படியே வச்சுக்கோங்க. A plus B the whole cube ஃபார்முலா போடணும். ஸோ 1 cube plus 3A squared B. இப்போ 3 1 squared B na I plus 3A B squared I squared plus I cube. இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 1 plus 3I இங்கே இந்த I squared equal to minus 1 இல்லை. அப்போ minus 1 போடும்போது minus 3 இங்கே I squared into I அப்போ மைனஸ் ஐன்னு வந்துடும். minus 1 into இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். minus 2 இதுனா ப்ளஸ் 3I. இப்போ இந்த minus 1 மல்டிப்ளை பண்ணால் 2 இந்த I இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும்ல. இந்த I இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. அப்போது 3I minus Iனா 2I. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 minus 2I. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர்.